பத்திரிகையாளர் நல வாரியத்தில் பத்திரிகையாளர்களுக்கு நலவாரிய மெம்பர்ஷிப்பாக சேர்க்கறதுக்கு தயக்கம். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு மாத்திரம் சலுகைகள் அப்படின்ற அறிவிப்பை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. மிக குறிப்பாக குடும்ப ஓய்வூதியம் 6000லேருந்து 7500, ஓய்வூதியம் 12,000லேருந்து 15,000, அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு மருத்துவ காப்பீடு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு செங்கல்பட்டில் வீட்டுமனை ஒதுக்கீடு அப்படின்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த சலுகையை இப்போ வழங்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் காரணம். தன் வசம் இருப்பதற்கு இந்த சலுகையை வழங்கியிருக்கிறார் அப்படின்னா கூட இதை காரணமாக வச்சாவது பத்திரிகையாளர்களுக்கு இதை செய்ய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஞாபகம் வந்தது அப்படின்ற வகையில் நம்ம பாராட்டுகள் தான் செய்யணும். ஆனால் அடிப்படையில் பத்திரிகையாளர் நல வாரியத்தில் பத்திரிகையாளர்களாக அறியப்படுகின்ற பத்திரிகையாளர் அடையாள அட்டை வைத்திருக்கிற அனைவருக்கும் அதாவது நிறுவனங்கள் கொடுக்கின்ற அடையாள அட்டை அடிப்படையாக கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற சான்றிதழை அடிப்படையாக கொண்டு நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கணுன்றது தான் பலருடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னா அடையாள அட்டை, அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை யாருக்கு கொடுத்துருக்கீங்க அரசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கொத்தடிமைகளாக வேலை செய்கிறவங்க, அதாவது அரசுக்கு சாதகமாக செய்தி போடுறவங்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் அப்படின்றது தான் உண்மை நிலைமை. இதை மாற்றணும். ஏன்னா 4வது தூண் பத்திரிகையாளர்களும் தன்னுடைய நிலையை உணரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்கக்கூடியவர்கள் தான் பத்திரிகையாளர்கள். தேச நலனின் 4வது தூண். அதாவது 3 தூண் இருந்தாலும் 3 வீல் இருந்தால் வண்டியை ஓட்ட முடியாது. 4வது வீல் இருந்தால் தான் 4 சக்கர வாகனத்தை ஓட்ட முடியும். இந்த மாதிரியான பலம் வாய்ந்த பத்திரிகையாளர்கள் தன்னிலை உணர்ந்து தார்மீக அடிப்படையில் கடமையை உணர்ந்து செயல்படணும் அப்படின்றத தாண்டி இந்த காலத்தில் மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய ஊடகங்கள், பெரிய ஊடக ஜாம்பவான் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்களே சொந்த கட்சி வச்சுருந்தா கூட அவங்க கட்சியை ப்ரொமோட் பண்ணாமல் தன்னுடைய ஊடகத்தில் ஆளுகின்ற கட்சிக்கு சாதகமாக செய்தியை போட்டு அவர்களிடம் விளம்பரம் வாங்குகிறாங்க. இது மிகப்பெரிய கொடூரமாக நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியான வேண்டுகோள் பத்திரிகையாளர் நல வாரியத்தில் அனைவருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கணும் அப்படின்னு தான். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த குறைஞ்சபட்சம் அடையாள அட்டை மற்றும் அவர்களுக்கான குடும்ப பாதுகாப்பு அப்படின்றத உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. நான் உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாயி ஜெயராமன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ரொம்ப குறிப்பாக இந்த அறிவிப்பை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான பத்திரிகையாளர் சங்கங்கள் துண்டு போட தயாராகிட்டு இருப்பாங்க. பார்க்கலாம். தமிழ்நாடு ஊடகங்களும், தமிழ்நாடு பத்திரிகையாளர்களும், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர்களும் பெரும்பாலும் இந்த செயலில் ஈடுபடுறது அப்படின்றது பெரும் குற்றம்.